Dear students, welcome to our online class. So today we are going to see about step growth polymerization. போன கிளாஸில் வந்து நம்ம addition polymerization பற்றி பார்த்தோம். இன்றைக்கி step growth polymerization அப்படின்னா என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்லைடில் ஸ்டெப் growth polymerization-க்கான டெஃபினிஷனை நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இங்கே ரியாக்ஷன் வந்து ஸ்டெப் வைஸ் மேனரில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பாலிமர் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு மோனோமர்லேயும் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப்ஸுக்கு இடையில் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்து ஸோ அதன் மூலமாக பாலிமர் இங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ரியாக்ஷன் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு இடையில் நடைபெறுது. இது வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த செயின் அடிஷன் ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப் க்ரோத் பாலிமரைசேஷனை இங்கே ஒரு டயக்ராம் மூலமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் டயக்ராமில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு டைப் ஆஃப் மோனோமர் இருக்குது. இங்கே எந்த விதமான பாலிமரைசேஷனுமே நடக்கலை. செகண்ட் ஸ்டெப்பில் அந்த பாலிமரைசேஷன் ரியாக்ஷன்ஸ் மெதுவாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அதாவது பிளாக் டாட்டும் ஒயிட் டாட்டும் ஜஸ்ட் வந்து கனெக்ட் ஆகுது. தட் மீன்ஸ் இட் ஸ்டார்ட்ஸ் த பாலிமரைசேஷன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டார்ட் ஆகுது. தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மறுபடியும் அந்த பாலிமரைசேஷன் அடுத்த ஒரு மோனோமர் கூட லிங்க் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு மோனோமர் கனெக்ட் ஆகிருந்துச்சின்னா, இப்போ அந்த தேர்ட் ஸ்டெப்பில் 3 மோனோமரோ இல்லைன்னா 4 மோனோமரோ நமக்கு கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ரெண்டு மோனோமர் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா டைமர்னு சொல்லலாம். 3 மோனோமர் இருந்துச்சுன்னா ட்ரைமர். ஸோ இந்த மாதிரி ட்ரைமர், டெட்ராமர் இப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ ஃபோர்த் ஸ்டெப், ஃபைனல் ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய எல்லா மோனோமரும் பெருசாக நல்லா கனெக்ட் ஆகி ஒரு லார்ஜ் பாலிமராக வந்து ஃபார்ம் ஆயிடுது. ஸோ இந்த ஸ்டெப் க்ரோத் பாலிமரைசேஷனில் சில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. பாலி அடிஷன், பாலி கண்டென்சேஷன், ரிங் ஓப்பனிங், அமிடேஷன், எஸ்டரிஃபிகேஷன். ஸோ இந்த ஒவ்வொரு டைப்பையும் நம்ம வரக்கூடிய கிளாஸ்களில் நம்ம பார்த்துடலாம். பாலி அடிஷன் பாலிமரைசேஷன் அப்படின்னா என்னென்னு இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். இங்கே அடிஷன் ரியாக்ஷன் வந்து ஸ்டெப் வைஸ் மேனரில் நடக்க போகுது. இதில் கண்டிஷன் என்ன அப்படின்னா, மோனோமர் நம்ம எடுத்துக்கக்கூடிய மோனோமரில் 2 ரியாக்டிவ் குரூப்ஸ், 2 ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கணும். ஸோ ரியாக்ஷன் வந்து இங்கே ஹைட்ரஜன் ஆட்டம் மைக்ரேஷன் ஆகிறனால, ஹைட்ரஜன் ஆட்டம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறனால நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த செயின் அடிஷன் பாலிமரைசேஷனில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸோ இல்லாட்டினா அயான்ஸோ ஜெனரேட் ஆகும். பட் இங்கே அந்த மாதிரி அயான்ஸோ அல்லது ஃப்ரீ ரேடிக்கல்ஸோ எதுவுமே ஃபார்ம் ஆகாது. இந்த டயக்ராமில் வந்து ஸ்டெப் க்ரோத் பாலிமரைசேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். டைமர் ஃபார்ம் ஆகுது, தென் ட்ரைமர், டெட்ராமர், பென்டாமர், இந்த மாதிரி ஸ்டெப் வைஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ செயின் அடிஷன் பாலிமரைசேஷனுக்கும் பாலி அடிஷன் பாலிமரைசேஷனுக்கும் உள்ள 2 வித்தியாசம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசமில் செயின் பாலிமரைசேஷன் ஹை பாலிமர்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருது பிகினிங்லேயே. அதே மாதிரி ரியாக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ரேடிக்கல் பாலிமரைசேஷனில் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து ஹை மாலிகுலர் வெயிட் பாலிமர்ஸ் நமக்கு கிடச்சிருது. பட் ஸ்டெப் அடிஷன் பாலிமரைசேஷனில் அந்த ஹை மாலிகுலர் வெயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கிராஃபில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஹை மாலிகுலர் வெயிட் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் கிடைக்குது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா, இங்கே செயின் ட்ரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன் நடக்காது, டெர்மினேஷன் ஸ்டெப்பும் நடக்காது. பட் இந்த ரெண்டுமே செயின் பாலிமரைசேஷன் ரியாக்ஷன்ஸில் நடக்கும். ஸோ பாலி அடிஷன் பாலிமரைசேஷனுக்கும் செயின் அடிஷன் பாலிமரைசேஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, செயின் அடிஷன் பாலிமரைசேஷனில் அயானிக் ஸ்பீஷீஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸோ ஃபார்ம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் டெர்மினேஷன் ரியாக்ஷன் இருக்கும். பட் பாலி அடிஷன் பாலிமரைசேஷனில் எந்த ரேடிக்கல் ஸ்பீஷீஸும் அயான்ஸும் ஃபார்ம் ஆகாது, டெர்மினேஷன் ரியாக்ஷன்ஸ் இருக்காது. ஸ்டெப்பாக இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். பாலி அடிஷன் ரியாக்ஷன்ஸ்க்கான ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, பாலியூரித்தேன். ஸோ பாலியூரித்தேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்கஹால், யூஸ்வலாக பாலி ஆல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு மோனோமரில் 2க்கு மேற்பட்ட ஹைட்ராக்சைல் குரூப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பாலி ஆல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாலி ஆல்கஹால் ஒரு மோனோமர், டை ஐசோசயனேட் அது இன்னொரு மோனோமர். ஐசோசயனேட் 2 ஐசோசயனேட் ஒரு மோனோமர் இருந்துச்சுன்னா டை ஐசோசயனேட்னு சொல்லலாம். பாலியால் ஒரு மோனோமர், டை ஐசோசயனேட் ஒரு மோனோமர். ஸோ இது ரெண்டையும் வந்து தான் நம்ம வந்து ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆக போகிறோம். இது ரெண்டும் தான் ஆட் ஆக போகுது. ஸோ இதற்கான ஒரு சூட்டபிள் கேட்டலிஸ்ட், என்ன கேட்டலிஸ்ட் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, டெர்ஷரி அமீன் தான் கேட்டலிஸ்ட்டாக பயன்படுத்துகிறோம். ஸோ இங்கே வந்து இந்த டயக்ராமில் ஐசோசயனேட் குரூப்ஸ் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கிறேன்.
N டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் O அப்படிங்கிறது தான் ஐசோசைனேட் குரூப்ஸ். நீங்கள் பார்க்குறீங்க 2 ஐசோசைனேட் குரூப் ஒரு மோனோமரில் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆல்கஹால் எத்திலீன் கிளைக்கால் 2 OH ஒரு மோனோமரில் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கான மோனோமர். இப்போ இதுதான் நமக்கான கேட்டலிஸ்ட். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 நைட்ரஜன் இந்த சைக்ளிக் காம்பவுண்டில் இருக்குது. இந்த ரெண்டுமே டெர்ஷரி நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ். இதுக்கு என்ன பெயர் அப்படின்னா டேப்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. டேப்கோ அப்படின்னா டைஅசா பைசைக்ளோ ஆக்டைன். 2 சைக்கிள் இருக்கிறனால பைசைக்ளோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இங்கே எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெர்ஷரி அமீன்ஸ் எல்லாமே பேசஸ். ஸோ இது ஆல்கஹாலில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜனை தாம் பக்கம் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறது. ஸோ அதுதான் அந்த ஏரோவில் போட்டு காமிச்சிருக்கேன். the tertiary amine abstracts one hydrogen from the alcohol. ஸோ இப்படி அப்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் நைட்ரஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜும் ஆக்சிஜன் மேலே பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜும் ஃபார்ம் ஆயிடுது. இந்த ஸ்லைடில் பாலியூரித்தீனுடைய மெக்கானிசம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்த மாதிரி போன ஸ்லைடில் நைட்ரஜன் மேலே பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜும் ஆக்சிஜன் மேலே பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜும் உருவாகி இருந்துச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆல்கஹாலில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஃப்ரெஷ் டை ஐசோசைனேட் மோனோமருடைய கார்போனைல் கார்பனில் அட்டாக் பண்ணுது. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ நான் நம்பர் 1 அப்படின்னு போட்டு காமிக்கிறேன். ஸோ திஸ் ஆக்சிஜன் இஸ் கோயிங் டு அட்டாக் திஸ் கார்பனைல் கார்பன். அப்படி நடக்கும்போது நைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த டபுள் பாண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகி நைட்ரஜனுக்கு மேலே போயிடுது. ஸோ இந்த மீன் டைம் இந்த ஆக்சிஜனுக்கும் கார்பனுக்கும் இடையில் புதுசாக ஒரு பாண்டிங் ஃபார்ம் ஆகுது. ஹியர் இட் இஸ். ஸோ ஆக்சிஜனுக்கும் கார்பனுக்கும் இடையில் புதுசாக ஒரு பாண்டிங் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. அதை நான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கிறேன். திஸ் இஸ் த நியூ பாண்ட் தட் இஸ் ஃபார்ம் பிட்வீன் ஆக்சிஜன் அண்ட் கார்பன். அந்த மீன் டைம் நைட்ரஜனுக்கு மேலே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு வந்திருக்கு. இந்த நெகட்டிவ் சார்ஜை நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துடுது. இந்த நைட்ரஜனில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் ஹைட்ரஜன் ப்ளஸ்ஸை வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் தி செகண்ட் ஸ்டெப். ஸோ திஸ் நெகட்டிவ் சார்ஜ் அல்லட்னா இந்த இருக்கக்கூடிய லோன் பேர் கெட் ஸ்டாக் வித் திஸ் அப்ஸ்ட்ராக்ட்ஸ் திஸ் ஹைட்ரஜன். ஸோ இப்போ ஹைட்ரஜனுக்கும் அந்த அமீனில் இருக்கக்கூடிய நைட்ரஜனுக்குமான பாண்டிங் பிரேக் ஆகுது. அதே நேரத்தில் இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாண்டிங்கும் பிரேக் ஆகுது. ஸோ ஹைட்ரஜனுக்கும் நைட்ரஜனுக்கும் இடையில் உள்ள பாண்டிங் பிரேக் ஆகுது, ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில் உள்ள பாண்டிங் பிரேக் ஆகுது. ஸோ இந்த பாண்டு ஷிஃப்ட் ஆகி ஆக்சிஜனுக்கு மேலே உள்ள பாசிட்டிவ் சார்ஜில் போய் சேர்ந்து நியூட்ரலைஸ் பண்ணிடுது. ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் மேலே புதுசாக ஒரு ஹைட்ரஜன் வந்து சேர்ந்துருக்குது. அவ்வளோதான். ஸோ ஏற்கனவே கார்பன் கூட ஒரு C டபுள் பாண்டோ இருக்குது. அந்த டபுள் பாண்டோவில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆக்சிஜனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால கார்பன் கூட அந்த OCH2CH2OH அப்படிங்கிற குரூப்பு டைரெக்டாக சேர்ந்துருக்குது. இந்த ஹெச்சுக்கும் எண்ணுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்டிங் பிரேக் ஆகிறனால இந்த அமீன் குரூப் ஆஸ் அ டோட்டலாகவே அமீனாக ரீப்ளேஸ் ஆகிடுது. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏற்கனவே நமக்கு இந்த ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் ஃபஸ்ட்டு மோனோமரில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அப்படியே செகண்ட் மோனோமருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது. ஸோ இந்த அடிஷன் பாலி அடிஷன் மெக்கானிசமில் என்ன நடக்கும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம். தட் இஸ் அ மைக்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ஒரு மோனோமரில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இட் கெட்ஸ் மைக்ரேட்டட் டு த செகண்ட் மோனோமர். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பான ஸ்லைடில் பார்த்த மாதிரி ஒரு யூரித்தேன் டைமர் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. எதுக்காக இது டைமர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டை ஐசோசைனேட் யூனிட்டும் இருக்குது, ஆல்கஹால் யூனிட்டும் இப்போ ஜாயின் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இதை டைமர்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் நான் ப்ராக்கெட் போட்டு காமிச்சிருக்கிறதுக்கு பேர் தான் யூரித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் யூரித்தேன் டைமர் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த யூரித்தேன் டைமரில் வந்து இன்னொரு மோனோமர் வந்து ரியாக்ட் பண்ண போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ரியாக்டிவ் சைட் இருக்குது, ஐசோசைனேட் ரியாக்டிவ் சைட் இருக்குது. அந்த ரியாக்டிவ் சைட்டில் இந்த ஆல்கஹால் வந்து ரியாக்ட் பண்ண போகுது. ஸோ அப்படி ரியாக்ட் பண்ணும்போது ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி படித்த ஸ்டெப் தான். என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஹைட்ரஜன் இந்த இடத்த விட்டுட்டு நைட்ரஜன் பக்கத்தில் போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே நடந்திருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டுவர்ட்ஸ் திஸ் நைட்ரஜன். ஸோ அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்குது? போன ப்ராடக்ட்டில் வந்து ஒரு ஐசோசைனேட்டும் ஒரு ஆல்கஹாலும் சேர்ந்து டைமராக இருந்துச்சு. இப்போ ஒரு ஐசோசைனேட்டும் 2 ஆல்கஹாலும் சேர்ந்தனால
இதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரைமர்னு சொல்கிறாங்க. அகெயின் இங்கே வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த யூரித்தேன் லிங்கேஜ் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இங்கே வந்து அடிஷன் ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு டைமர் ஃபார்ம் ஆகுது, தென் ட்ரைமர் ஃபார்ம் ஆகுது. இந்த ட்ரைமர்லேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷனில் நமக்கு ஒரு ரியாக்ஷன் சைட் இருக்குது, இந்த பொசிஷனில் ஒரு ரியாக்ஷன் சைட் இருக்குது. ஸோ இது ஃபர்தராக ரியாக்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் ஸ்டெப் வைஸ் பாலிமரைசேஷன் நடக்கும். ஒரு யூரித்தேன் டைமர் இருக்குது. இந்த யூரித்தேன் டைமரில் இதே மாதிரி ஒரு ஆல்கஹால் குரூப் அட்டாச் ஆகிருக்குது. இந்த ஆல்கஹால் குரூப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் இருக்கக்கூடிய லோன் பேர், ஸோ இந்த கார்பனில் வந்து ரியாக்ட் பண்ணலாம். அப்படி ரியாக்ட் பண்ணும்போது வி கெட் அனதர் யூரித்தேன் ட்ரைமர். ஸோ இந்த யூரித்தேன் ட்ரைமர்லேயும் இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இந்த நைட்ரஜனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஸோ அஃப்கோர்ஸ் இங்கே அந்த நைட்ரஜன் போடாமல் இருக்குது, நான் போட்டுக்கிறேன். ஸோ ஹியர் இட் இஸ் த ஹைட்ரஜன் ட்ரான்ஸ்ஃபர் டுவர்ட்ஸ் திஸ் நைட்ரஜன். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைமர் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபைனலாக ஸ்டெப் வைஸாக நடந்து வி கெட் த ஃபைனல் பாலியூரித்தேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாலியூரித்தேன் ஸ்ட்ரக்சரில் எந்த யூனிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C+ON, அப்புறம் ஒரு ஃபினைல் ரிங் CH2, NH, C+OO, CH2, CH2O. இந்த குரூப் வந்து ஒவ்வொரு நேரமும் நமக்கு ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகிட்டு ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் பாலியூரித்தேன். ஸோ இந்த மாதிரி மெக்கானிசம் நடந்து தான் நமக்கு பாலியூரித்தேன் கிடைக்கிது. ஸோ இப்போ நம்ம பாலியூரித்தேனுடைய யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோம் குஷன்லாம் தயாரிக்கிறதுக்கு இந்த பாலியூரித்தேன் பயன்படுது. ரெண்டாவது ஷூ கம்பெனிஸில் ஷூ சோல்ஸ்லாம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ பாலியூரித்தேனால் தயாரிக்கப்படக்கூடிய இந்த ஷூ சோல்ஸ் வந்து ஹை மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி கொண்டதாக இருக்குது. தென் வந்து அட்ஹிசிவ்ஸ் அண்ட் பைண்டர்ஸாக பயன்படுது. இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த ஆத்லெட்ஸ்லாம் ஓடுறாங்க இல்லையா, அந்த ஃப்ளோரில் பைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பைண்டர்ஸை வந்து இது யூஸ் பண்ணிக்கிறாங்க. தென் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ்வலாக காரில் உள்ள இன்டீரியர் பார்ட்ஸ், சீட்ஸு, டோர் பேனல்ஸு, அப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீடோமீட்டரில் இருக்கக்கூடிய அந்த இண்டிகேட்டர்ஸ் இதுக்கெல்லாமே பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சீலண்ட்ஸாகவும் பயன்படுது. ஸோ இந்த ஏரோப்ளேன் விண்டோஸில் இருக்கக்கூடிய அந்த சீலண்ட்ஸுக்கு வந்து இந்த பாலியூரித்தேனை பயன்படுத்துகிறாங்க. பாலி அடிஷனோட ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாலியூரியா. ஸோ இங்கே ரெண்டு மோனோமர்ஸ், ஒன்று வந்து ஐசோசைனைட்ஸ், டை ஐசோசைனைட் தான் யூஸ் பண்ணணும். இன்னொன்று வந்து அமீன்ஸ், டை அமீன்ஸ். ஸோ இந்த ரெண்டும் நமக்கு ரியாக்ட் பண்ணி ரெண்டும் ஆட் ஆகி நமக்கு ஒரு யூரியா லிங்கேஜ் கிடைக்குது. அதனால தான் இதுக்கு பேர் பாலியூரியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிக்சரில் பாருங்கள், டை ஐசோசைனைட்டும் பாலி அமீனும் ரியாக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ வி காட் அ யூரியா லிங்கேஜ். யூரியாவோட ஃபார்முலா தெரியும். ஸோ யூரியாவுடைய லிங்கேஜ் இங்கே நமக்கு இருக்குது. அதனால தான் இதை பாலியூரியா அப்படின்னு சொல்கிறோம். இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமீனில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹைட்ரஜன் இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு டை ஐசோசைனைட். ஸோ இங்கேயும் ஜஸ்ட் அடிஷன் ரியாக்ஷன் தான் நடக்குது. பட் ஹைட்ரஜன் வந்து ஒரு மோனோமர்லேருந்து இன்னொரு மோனோமருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அமீன் வந்து டைரெக்டாக அதில் இருக்கக்கூடிய ரெண்டு லோன் பேரையும் வச்சு இந்த கார்பனில் அட்டாச் ஆகி அந்த மெக்கானிசம் அப்படி ஃபர்தராக ஸ்டார்ட் ஆகி வி காட் பாலியூரியா. இந்த பாலியூரியாவுடைய முக்கியமான யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங். ஸோ எங்கெல்லாம் நம்ம வந்து வாட்டரை யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் அந்த வாட்டர் லீக்கேஜ் ஆகாத அளவுக்கு இந்த பாலியூரியா கோட்டிங்ஸை பயன்படுத்தி இல்லாட்டினா பாலியூரியா ஸ்ப்ரேயை பயன்படுத்தி நம்ம வாட்டர் ப்ரூஃபிங்காக யூஸ் பண்ணிக்கலாம்.